இல்லை இப்போ கருத்து கணிப்புகள் இந்த மாநாடுக்கு அப்புறம் கருத்து கணிப்புகள் வந்ததா கிட்டத்தட்ட 40 ஏற்கனவே வந்து விஜய்க்கு வந்து 15% 20% சொல்லியிருந்தாங்க. இப்போ 40% ஆதரவு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் பதிவாகிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தும் கூட எங்களை பரப்பப்படுது. விஜயகாந்த் யாருங்க? விஜயகாந்த் எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ ஒரு முன்னணி நடிகர், அவருக்கு சேராத கூட்டமா? அவரே 10% வாக்குகள் தான் அப்போ அந்த காலகட்டத்தில் வாங்க முடிஞ்சுது இல்லையா? விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா பொது வாழ்க்கையில் இருந்தவர், பொதுமக்களோட இருந்தவர், 10 பேருக்கு நல்லது செஞ்சவர். அதெல்லாம் பண்ணி தான் விஜயகாந்த் ஒரு அரசியல் அமைப்பு ஆரம்பித்தார், ஒரு கட்சி ஆரம்பித்தார். விஜய் என்றைக்கு வந்து ஒரு மக்களாக இருந்திருக்காரு, மக்களுக்கு என்ன ஒரு மக்கள் பணி ஆற்றியிருக்காரு. மக்களுக்கு ஒன்றுன்னா விஜய் வந்து நிற்பானா? எங்கே வந்து நிற்ப? 41 பேர் செத்தானே வந்து பார்த்தியா? எப்போ போய் பார்த்த? சாவுக்கு போனியா? உன் கட்சிக்காரன் மக்களுக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன்றைய விஜய். உன் கட்சிக்காரன் 41 பேர் செத்தானே, அவன் வீட்டு சாவு யாரை உன்னால் செத்தானே, 41 பேர் சாவுக்கு போனியா? அவங்கள வந்து பார்த்து அவங்கள வர வச்சு பார்த்தாரு. அதை தாங்க சொல்கிறேன். இது காமெடி பீஸா இல்லைன்னா இதெல்லாம் ஒரிஜினல் பீஸா? இது ஒரு காமெடி பீஸுங்க. 41 பேருக்கும் போய் மாலை போட்டிருக்கணும். நீ அந்த முதல்ல அங்கேருந்து ஓடி வந்துடக்கூடாது. ஈரோட்டை விட்டு நீ ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே சென்னை ஓடி வந்துடக்கூடாது. காவல்துறை அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? வந்தால் ஒன்று சாவடிச்சிடுவாங்கண்ணா. விஜய் என்ன கொண்டுடுவாங்களாமா? என்னங்க இது? சரிங்க, உனக்கு மக்களுக்கு வந்து நிற்பேன்றல, இதான் 63 பேர் 69 பேர் சாராயம் குடிச்சு செத்தான் திமுக ஆட்சியில். போய் நின்னியா? மக்களுக்கு வந்து நின்னியா? மக்களுக்காக என்றைக்கு வந்து நின்று இருக்க? மக்களுக்கு ஒன்றுன்னா அந்த விஜய் வந்து நிற்பானா பஸ் மேலே நிற்பியா மாதத்துக்கு ஒரு வாட்டி? இல்லை நீனா காந்தி தாத்தா சிலையா நீ சிலை மாதிரி மேலே நிற்கிறதுக்கு?